இறந்துட்டாங்க. அவ இறந்த பின்னாடி நான் பணி செஞ்சு வந்துட்டு இருக்கிறேன் 10 வருஷமாக. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போல் இப்போ 4 மணி ஆகுது. புளியம்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பண்ணாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. சின்ன பண்ணாரியம்மன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணாரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தீர்த்தம் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு குட்டி ஷூட்டுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படி தீர்த்தம் எடுக்கிறாங்க, புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னு தெரில. அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஆற்றுக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். சரி, ஓகேங்க, வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம், முடுக்குந்தூர் ஆற்றுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு என்ன சாமின்னு தெரியல அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது வேறு ஊர், இது வேறு ஊர். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட்றதுக்காக தீர்த்த குடம், படைக்குடம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி அழைச்சி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த படைக்குடம், தீர்த்த குடம் இதை பற்றியெல்லாம் தெரியும். மற்றபடி வேறு ஒரு ஊருக்கெல்லாம் தெரியாதுங்க. அதனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா படைக்கலம்லாம் என்னென்னு சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. படைக்கலம் அப்படிங்கிறது வந்து அந்த சாமிக்கான ஒரு பயன்படுத்தப்படுற, சாமிக்காக அந்த ஒரு அம்மன் சாமி இருக்குன்னா அம்மன் சாமிக்காக பயன்படுத்தப்படுற பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். தென் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தக்குடம் அப்படிங்கிறது ஓடுற ஆறு இருக்குல்லங்க, அங்கேருந்து நம்ம அந்த தீர்த்தத்தை எடுத்து அதுக்கு பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சாமிக்கு ஊற்றும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக க்ரியேட் ஆகுதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 குட்டி பாப்பாங்களை பார்த்திங்கன்னா சாமியாக கருதி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி அவங்கள கும்பிடுறாங்க. அவங்களும் நம்மளை கும்பிடுவாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு பார்த்தீங்கன்னா திண்ணி தீர்த்தம் போட்டு துளுக்கு கேட்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வரம் கேட்குற ஒரு கான்செப்ட். இப்போ தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நடந்தே கோயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வண்டியில் போயிடுறாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் போய் ஊர்வலமாக போவாங்க. மக்களே, நம்ம புளியம்பட்டி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஃபைனலாக புளியம்பட்டி வந்துட்டாங்க. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து போவாங்க.
புஞ்சை புளியம்பட்டியில் கோயம்புத்தூர் டு சத்தி போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் இருக்குது. அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக தீத்து குடம் படைக்கலம் எல்லாத்தையும் நல்லபடியாக சாமிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் அருள் வந்து ஆடிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டேங்க பார்த்தீங்கன்னா புனித நீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படைக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கான எல்லாத்தையும் படைச்சி தீத்தூலாம் ஊற்றி சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் சாமி வந்து ஊர்வலமாக போகுங்க. ஊர்வலமாக போகும்போது தீச்சட்டி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் இருக்கவங்க எல்லோரும் நரவணை எல்லோரும் எடுப்பாங்க. ஊர்வலமாக வந்து ஊர் ஃபுல்லாக போய் சாமியெல்லாம் கும்பிடுறவங்களுக்கு தண்ணீர் அது இதுன்னு கொடுத்துட்டு அப்படியே சாமி ஊர்வலமாக வருதுங்க. அந்த அன்றைக்கி மதியம் போல் சாமி ஊர்வலமாக வந்து கோயிலை வந்து அடையுங்க. தென் புஞ்சை புளியம்பட்டி மட்டும்தாங்க நம்ம ஊர்வலமாக சுற்றி வரும் சாமி. அப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அருள் வந்து ரொம்பவும் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஜோடிச்சிருக்கிற சாமியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அம்மன் சாமிக்காகவும் அந்த ஊருக்காகவும் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க புள்ள எல்லாத்துக்காகவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க. வெயில் சரியான வெயில் அடிக்குங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. அதனால் அவங்க காலுக்கு சுடுதா சுடலையாங்கிறது கூட எனக்கு தெரில. ஆனால் பட் நான் செப்பல் போட்டு என் செப்பலுக்கு மேலே சூடு வந்தது. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாமிக்காக அவ்வளோவும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி தர்மாஸ்பத்திரி. இங்கே செல்லம்மா டாக்டர்னு இங்கே ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் இங்கே குடியிருந்துட்டு எல்லா மருத்துவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் நாகம்மா கனவுல வந்தோம். வந்து அவங்கள எனக்கு ஒரு எல்லடம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தான். ஒரு 5-6 தாட்டு கேட்டுகிட்டே இருந்துட்டு இவங்க ஒன்றுமே கண்டுக்காமல் இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நேரிலேயே வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியில் நின்று படம் எடுத்து எனக்கு காட்சி அளித்து இந்த அம்மனை உருவாக்கி ஆற்றுல போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு ஒரு சிலையை வச்சு பூஜை பண்ணி விட்டுருந்தாங்க. ஒரு சின்ன திண்டு மாதிரி கட்டி அதை வச்சு விட்டுருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து சரஸ்வதி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, குட்டியாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தனால இருந்தாங்க. அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் குறிப்பிட்ட நாள் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த பின்னாடி நான் வந்து 13-14 வருஷம் ஆயிடுச்சு. வந்து ஒவ்வொரு வேலைகளும் செய்து எல்லாத்தோட பழக்க வழக்கங்கள் வச்சு அம்மனுடைய அருளை கேட்டு எல்லாத்துக்கும் சொல்லி எல்லா வளமும் நலம் பெற நடந்தது. நோய் நொடி, குழந்தை பிறக்கிறது, மாதம் ஆகிறது, கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நிறைக்கா நடந்தது. எல்லாம் வேண்டி இருந்தாங்க, எல்லாம் நடந்தது. சென்னை வரல நடந்திருக்கு. எல்லா சென்னை, திண்டுக்கல், என்னென்னமோ ஊரெல்லாம் வந்து அங்கிருந்தெல்லாம் காணிக்க அடித்து செல்லில் அனுப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, பையன் பிறந்துருச்சு, புள்ள பிறந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கும்பிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் இந்த அம்மா போய் அருள் புரிஞ்சதுனால
இந்த அம்மா வந்து படிப்படியாக வளர்ந்து வந்தாங்க. அதே போல் நானும் பூஜை பண்ணி சிறப்பாக அந்த கோயிலை நடத்திட்டு இருக்கிறேன். சரி. வணக்கம் சாமி. ஈரோடு மாவட்டம் சத்தி புளியம்பட்டி சின்ன பண்ணாரி அம்மன் கோயிலில் நான் பணி செஞ்சு வந்துட்டுருக்கிறேன் 10 வருஷமாக. இங்கே என்ன சொன்னாலும் இந்த கோரிக்கை நிறைவேறுதுப்பா. அதனால நீங்களும் எல்லாருமே இந்த பண்ணாரி அம்மன் நம்பி வந்து அருள்பட்டு போங்க. 31ஆந்தேதி அன்னதானம், அலங்கார பூஜை, அபிஷேகம் இதெல்லாம் சாமி. அதுக்கு முன்னதாக 30ஆந்தேதி இந்த மாதிரி உற்சகத்தம்மா ஊர்வலம், 29ஆந்தேதி புனித தீர்த்தம் எடுக்க போகும் பங்குனி மாதத்தில். இந்த 3 நாளைக்கு விழா சிறப்பாக இருக்குது. அதனால் எல்லா மக்களும் அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்துக்குவாங்க. நாளைக்கு நினச்சதெல்லாம் நடக்குது. அந்த அம்மா வழிபாடு செஞ்சால் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. எல்லா மக்களும் நீங்களும் வாங்க. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு பூஜை இருக்குது. அமாவாசைக்கு உற்சகத்தம்மா ஊர்வலம் மாதிரி அக்னி செட்டி எடுப்பாங்க. இதே மாதிரி நிறவடியும் எடுப்பாங்க எல்லா அமாவாசைக்குமே. அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது சாமி. சரிங்களா? நன்றி, வணக்கம். சரி, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பண்ணாரி சின்ன பண்ணாரி அம்மன் கோயில் அப்படின்னு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தாங்க இந்த சின்ன பண்ணாரி அம்மன் கோயில் இருக்குது. போகாதீங்க, நீங்கள் கிட்ட வேண்டி பாருங்கள். ஆக்சுவலாக நிறையா பேர் நிறையா சொல்கிறாங்க. நானும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். எனக்கே தெரியாதுங்க அங்கே கோயில் இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். சரி, ஓகேங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. புளியம்பட்டி பசங்க இல்லை பொண்ணுங்க இந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்க, இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகேங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். துடன் விடைபெறுவது உங்கள் SSK தமிழா. இப்போ சிரிச்சிட்டே இருங்க. சரி பண்ணி கேட்போம், சிரிச்சிட்டே இருங்க.